இந்தியாவில் நாளொன்றிற்கு 2000 கோடி லிட்டர் கழிவுநீர் நேரடியாக நிலத்திலும் நீர்நிலைகளும் கலக்கவிடப்படுகிறது என நாடாளுமன்ற நிலைக்குழு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் நகரமயமாக்கலும் வேகமாக விரிவடைந்து வருகிறது. இதனால் வீடுகள், குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியாகும் கழிவுநீர் சுற்றுப்புற சூழல் மற்றும் சுகாதாரத்திற்கு பெரும் சவாலை ஏற்படுத்தி வருகிறது. இதனை சமாளிக்கும் வகையில் நகர்ப்புறங்களில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகிறது. எனினும் நாள்தோறும் உற்பத்தியாகும் கழிவுநீரை விட சுத்திகரிப்பு செய்யும் அளவு மிக குறைவாக இருக்கிறது என வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கவலை தெரிவித்துள்ளது. தெலுங்கு தேச கட்சி எம்பி மகுந்தா ஸ்ரீனிவாசலு ரெட்டி தலைமையில் 31 உறுப்பினர்கள் கொண்ட குழு அம்ருத் திட்டத்தின் கீழ் நகரங்களின் கழிவுநீர் மேலாண்மை குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதில் இந்தியாவில் நாளொன்றிற்கு 2000 கோடி லிட்டர் கழிவுநீர் நேரடியாக நிலத்திலும் நீர்நிலைகளிலும் கலக்கவிடப்படுகிறது என்ற நாடாளுமன்ற நிலைக்குழு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது.